மார்க்கெட்டில். பட் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஏன்? அவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியோடைய நம்பர் 1 FMCG CEO இண்டிகோ கார் வச்சுருக்கானா உங்களால் நம்ப முடியுதா? பட் அதனால தான் அவன்கிட்ட பணம் இருக்குது, நம்மள்ட்ட பணம் இல்லை. அதனால் வீடு கட்டுறது, நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன், நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். முகேஷ் அம்பானோட கான்செப்ட் என்ன தெரியுமா? நம்ம இந்தியா ஏன் வல்லரசு ஆகலை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, பிக் ஃபேட் வெட்டிங், இதை பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன். பெண்களுக்காக டவுரிக்காக அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற காசை அவங்களோட படிப்புக்காக செலவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வல்லரசு ஆகிடுன்னு சொல்கிறார். இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். இதனால் பல தொழில்கள் நடக்குது. இப்போ கல்யாணம்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும்போது மேட்ரிமோனிலேருந்து, கல்யாண மண்டபத்திலேருந்து, ஃபுட் கேட்ரிங்லேருந்து எல்லாருக்கும் பணம் போகுது. பட் ஆனால் அந்த பொண்ணோட அப்பா அம்மா நிலைமையை நினச்சி பாருங்கள். அந்த டவுரின்ற ஒரு விஷயம், இது நிறைய விஷயங்கள் யோசிக்கும். நாம் நம்மளோட குழந்தைக்கு எஜுகேஷனை கொடுத்து அது மாறிச்சு. இந்த டவுரி சிஸ்டம் ஒன்று இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு நாலேஜாக மாறும், இன்னும் படிக்கிறதெல்லாம் படிக்கும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மோடும் இருக்காது. பொண்ணை பார்த்து அப்பா அம்மா கடங்காரனாக ஆக மாட்டான். என்கிட்ட இன்றைக்கி வர்ற கால்ஸில்